தமிழக மாணவர்களுக்கு ஒரு முக்கிய அறிவிப்பு. இனிமே யாராச்சும் எம்ஃபில் படிக்க சொன்னாலோ, இல்ல இந்த கல்லூரியில எம்ஃபில் நல்லாயிருக்கு, எம்ஃபில் படிச்சு வேலை கிடைச்சிரும் அப்படின்னு சொன்னாலோ, நீங்க நம்பாதீங்க. ஏன்னா, எம்ஃபில் படிப்பு இனிமேல் அங்கீகரிக்கப்பட்ட படிப்பு அல்ல அப்படின்னு சொல்லி யுஜிசி கடைசி முறையா எச்சரிக்கை விடுத்திருக்கு. ஏற்கனவே முன்னாடியே யுஜிசி சொல்லிருச்சு, இந்த படிப்பு இனிமே வேண்டாம், அதை நிப்பாட்ட போறோம் அப்படின்னு சொல்லியிருந்து. ஆனாலும் நிறைய கல்லூரிகள் எம்ஃபில் படிப்பை நடத்திட்டு இருக்கிறாங்க. இனிமேல் அந்த மாதிரி நடத்தக்கூடாதுன்னு சொல்லி எச்சரிக்கை கொடுத்துருக்குறாங்க. அதனால இனிமேல் யாரும் எம்ஃபில் படிக்க வேணாம். அது தகுதி நீக்கம் செய்யப்பட்ட படிப்பு, அது அங்கீகரிக்கப்பட்ட படிப்பு அல்ல. அது பற்றி பார்க்கலாம். இணைந்திருங்கள் எம்டி தமிழுடன். அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள். இந்தியாவில் உயர்கல்வித்துறைக்கு ஹையராக இருக்கக்கூடியது யுஜிசி, அதாவது பல்கலைக்கழக மானியக்குழு. அதாவது உயர்கல்வித்துறைக்கு யுஜிசி தான் ஹெட்டு. அவங்க ஒரு அறிவிப்பு கொடுத்துருக்காங்க. எம்ஃபில் படிப்பு அங்கீகரிக்கப்பட்ட படிப்பு அல்ல, அதனால யாருமே எம்ஃபில் படிப்பை சேராதீங்க, படிக்காதீங்கன்னு சொல்லி ஒரு அறிவிப்பு கொடுத்துருக்காங்க. முன்னாடி உதவி பேராசிரியர் வேலைக்கு முதுநிலை பட்டப்படிப்புடன் எம்ஃபில் கட்டாயமாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் அந்த எம்ஃபில் படிப்பு வேண்டாம் அப்படின்னு சொல்லி நெட்டு மற்றும் செட்டு அப்படி ஒரு 2 எக்ஸாம் தகுதி தேர்வு எழுதணும் அப்படின்னு இருந்தாங்க. அதாவது நெட்டுன்னா தேசிய அளவிலான தகுதி தேர்வு, செட்டுன்னா மாநிலங்கள் அளவிலான ஒரு தகுதி தேர்வு. இந்த தேர்வில் தகுதி பெற்றிருக்கணும். இல்லைன்னா பிஹெச்டி முடிச்சிருந்தா நீங்கள் உதவி பேராசிரியர் வேலை செய்யலாம். இப்போதைக்கு முன்னாடி எம்ஃபில் ஒரு கட்டாயமாக இருந்துச்சு. அந்த 2 எக்ஸாம் கொண்டு வந்ததுனால எம்ஃபில் என்ன வேண்டாம் அப்படின்னு சொல்லி இது பண்ணிட்டாங்க. ஆனாலும் நிறைய கல்லூரிகள், நிறைய பல்கலைக்கழகங்கள் அந்த எம்ஃபில் படிப்புக்கு மாணவர்களை சேர்த்துட்டு தான் இருக்கிறாங்க. அதை வச்சு காசு பார்த்துட்டு தான் இருக்கிறாங்க. ஆனால் எம்ஃபில் படிக்கக்கூடாது, எம்ஃபில் தகுதி இல்லாதது, அது அங்கீகரிக்கப்பட்ட படிப்பு இல்லைன்னு சொல்லி யுஜிசி அறிவிச்சிருச்சு. இருந்தாலும் மறுபடியும் அதை பண்ணிட்டு இருக்கிறாங்க. அதனால மறுபடியும் ஒரு எச்சரிக்கை விடுத்திருக்காங்க யுஜிசியிலேருந்து. இது தொடர்பாக நாடு முழுவதும் உள்ள பல்கலைக்கழகங்களுக்கு யுஜிசி ஒரு சுற்றறிக்கை அனுப்பியிருக்கு. இதில் யுஜிசி செயலாளர் மனிஷ் ஜோஷி என்ன சொல்லியிருக்காருன்னா, உயர்கல்வி நிறுவனங்கள் எம்ஃபில் படிப்பை நடத்தக்கூடாது என்பது பிஹெச்டி பட்டம் வழங்குவதற்கான யுஜிசியின் குறைந்தபட்ச தரம் மற்றும் நடைமுறை 2022 வழிகாட்டுதலின்படி எண் 14 தெளிவாக குறிப்பிடப்பட்டுள்ளது. எனவே 2023-24 கல்வியாண்டில் எம்ஃபில் படிப்பில் மாணவர்களை சேர்க்க கூடாது. அப்படி சேர்க்கைக்கு ஏற்பாடு செய்திருந்தால் அதை உடனடியாக நிறுத்த வேண்டும். எந்த ஒரு எம்ஃபில் படிப்பிலும் இனி மாணவர்கள் சேர வேண்டாம் என்று அறிவுறுத்தல் விடுக்கப்படுகிறது அப்படின்னு சொல்லி ஒரு எச்சரிக்கை கொடுத்துருக்காரு. அதனால் மாணவர்கள் இனிமேல் யாராச்சும் எம்ஃபில் படிங்க, அது நல்லது, வேலை கிடச்சிரும் அப்படின்னு சொன்னால் நம்பாதீங்க. எம்ஃபில் இனிமேல் அது இந்தியாவில் ஒரு அங்கீகரிக்கப்பட்ட படிப்பு அல்ல.